அனைவருக்கும் ஆர்ஜிஜிஎன் வணக்கங்கள். நாம் இன்று 6ஆம் வகுப்பு பருவம் 2 தமிழ் பகுதியிலிருந்து மிக முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தமிழை ஒரு மீள்பார்வை பார்த்தது போல் இந்த வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கும். வாங்க வினாக்களை பார்க்கலாம். 1வது வினா, கொற்றை வேந்தன் என்ற நூலின் இயற்றியவர் யார்? ஔவையார். கொற்றை வேந்தன் நூலை இயற்றியவர் ஔவையார். 2வது வினா, மூதுரை நூலை இயற்றியவர் யார்? ஔவையார். மூதுரை நூலை இயற்றியவர் யாருன்னா ஔவையார். 3வது வினா, மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 4வது வினா, பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் யார்? கல்யாண சுந்தரம். பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் யாருன்னா கல்யாண சுந்தரம். 5வது வினா, கருப்பு காந்தி என அழைக்கப்பட்டவர் யார்? காமராசர். கருப்பு காந்தி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா காமராசர். 6வது வினா, கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா காமராசர். வேற மாதிரி அப்படி இந்த வினா கேட்கலாம்னா, காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று சிறப்பித்தவர் யாருன்னா தந்தை பெரியார். அப்படியும் கேட்கலாம். 7வதுனா, காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1976. காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1976. 8வதுனா, யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? காமராஜர். யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறதுன்னா காமராஜரோட பிறந்த நாள். 9வதுனா, கல்வி வளர்ச்சி நாள் என்று ஜூலை 15. கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. 10வதுனா, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளதுன்னா சீனாவில் இருக்கு. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. 11வதுனா, இந்திய நூலகவியலின் தந்தை யார்? இரா அரங்கநாதன். சீர்காழி அரங்கநாதன் என்றும் இவரை சொல்லுவாங்க. இந்திய நூலகவியலின் தந்தை இரா அரங்கநாதன். 12வதுனா, நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? இரா அரங்கநாதன் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர். 13வதுனா, சிறந்த நூலகருக்கான விருது எது? டாக்டர் ச இரா அரங்கநாதன் விருது. சிறந்த நூலகருக்கான விருது பேரு டாக்டர் ச இரா அரங்கநாதன் விருது. 14வதுனா, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாள் எப்படி நம்ம கொண்டாடுறோம்னா ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். 15வதுனா, அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர்கள் நாள். அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர்கள் நாளாக கொண்டாடுகிறோம். 16வதுனா, விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாளா கொண்டாடுறோம். விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாளா கொண்டாடுறோம். 17வதுனா, ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறோம்னா குழந்தைகள் நாளா கொண்டாடுறோம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் நாளா கொண்டாடுறோம். 18வதுனா, எஸ்கலேட்டர் என்பதன் தமிழாக்கம் என்ன? மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டர் என்பதன் தமிழாக்கம் மின் படிக்கட்டு. 19வது, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவைங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். 20வதுனா, முத்தேன் என்பதன் விரிவு. 3 தேன் தான் முத்தேன். அது என்னென்ன தேனுன்னா கொம்பு தேன், மலை தேன், கொசு தேன். இப்படி 3 தேன்கள். கொம்பு தேன், மலை தேன், கொசு தேன் எல்லாம் சேர்ந்துதான் முத்தேன் என்பதன் விரிவு.
21வது வினா, அறுவடை திருநாளை லோரி என்று கொண்டாடும் மாநிலம் எதுனா பஞ்சாப். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாளை பொங்கல் திருநாள் என்று நம்ம கொண்டாடுறோம். ஆனால் பஞ்சாப்ல அறுவடை திருநாளை லோரி என்று கொண்டாடுறாங்க. 22வது வினா, குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களை அறுவடை திருநாளை என்ன பேரில் கொண்டாடுறாங்கன்னா உத்தராயன்கிற பேரில் கொண்டாடுறாங்க. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருவிழாவை உத்தராயன்கிற பேரில் கொண்டாடுறாங்க. 23வது வினா, திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் என்று. தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம்னு சொல்கிறாங்க. அப்போ திருவள்ளுவர் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் பிறந்த நாளாக தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது. 24வது வினா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகையை குறிப்பிடும் நூல் எதுனா நன்னூல் நூற்பா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகையை குறிப்பிடும் நூல் எதுனா நன்னூல். 25வது வினா, தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எங்குள்ளதுன்னா மாமல்லபுரம் தான். தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எங்குள்ளதுன்னா மாமல்லபுரம். 26வது வினா, கூரை என்பதன் பொருள் என்ன? புடவை. கூரை, இந்த ரையை பார்த்துங்க, இந்த ரை வந்தா அது புடவையை குறிக்கும். 27வது வினா, சிப்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன? சில்லு, சில்லுகள். சிப்ஸ் என்பதன் தமிழாக்கம் வந்து சில்லுகள். 28வது வினா, சமர் என்பதன் பொருள் என்ன? போர். சமர் என்பதன் பொருள் போர். 29வது வினா, திராவிட நாட்டின் வானம்பாடி யார்? முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். 30வது வினா, முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. 31வது வினா, நெய்தல் நிலத்தின் பூ எது? தாளம்பூ. நெய்தல் நிலத்துல அந்த நிலத்தோட பூ வந்து தாளம்பூ. 32வது வினா, கடலும் கடலை சார்ந்த இடமும் எப்படி அழைப்பாங்கன்னா நெய்தல். அந்த நெய்தல் நிலத்து மக்கள் பாரதியார், பரத்தியார் அவங்க வந்து அந்த உப்பும் மீனும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் அவங்க உயிர் வாழ்வாங்க. கடலும் கடலை சார்ந்த இடம் நெய்தல். 33வது வினா, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் இது? பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எதுனா பட்டினப்பாலை. 34வது வினா, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் இது? பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. 35வது வினா, வினா எழுத்துக்கள் எத்தனை? ஏ, யா, ஓ, ஆ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். 36வது வினா, வயோஜ் என்பதன் பொருள் என்ன? கடற்பயணம். வயோஜ் என்பதன் பொருள் கடற்பயணம் என்பதாகும். நண்பர்களே, நாம் இன்று 6ஆம் வகுப்பு பருவம் 2 தமிழ் பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.